ஆனால் பாலகிருஷ்ண ஐஏஎஸ் வந்து பண்பாட்டின் பயணம்னு எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, தென்னிந்தியாவுல எந்த நாகரிகம் தென்னிந்தியாவுல கிடையாது. வடக்கிருந்து தான் வந்தது. தமிழர்கள், மாந்தர்கள் எல்லாம் வடக்கிருந்து வந்ததுன்னு எழுதுறாரு. அந்த புத்தகத்தை தமிழ்நாடு அரசு வெளியிடுது. இதுதான் இப்படிப்பட்ட நிலைமையா இருக்கு. இதனால தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதை தொடக்கத்திலிருந்து இதை நாம் சுட்டிக்காட்டாமல், இதை கண்டுகொள்ளாமல் இருந்ததனால், இவர்கள் சொல்வதுதான் வரலாறு என்பதாக ஆகியிருந்தது. அப்படித்தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, சங்க இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் வந்து நீங்க தொல்லியல் சான்றுகளோடு அதற்கு நான் சான்றாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு இதே அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா ஒரு காலத்துல சொன்னாங்க. ஆனால் அதற்கு பிறகு கீழடி வந்து அவர் எடுத்ததுக்கு பிறகு தமிழர்களுடைய இலக்கியங்களை ஒப்பிட்டு பார்க்கிறாரு. 2ம் ஒன்றா இருக்கு. நம்ம தொடர்ந்து வந்து இதையெல்லாம் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருந்த காரணத்தினால அவர் அதை வந்து மீண்டும் பார்க்கிறாரு. பார்த்துட்டு இப்ப என்ன சொல்றாரு? சங்க இலக்கியங்கள் என்ன உள்ளதோ அப்படியே நீங்கள் தொல்லியலாக உள்ளது அப்படின்றார். அதே போல நீங்க வந்து முதல்ல திராவிட நாகரிகம்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சவரு. அதற்கு நிறைய பேர் நம்ம சுட்டிக்காட்டி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தவுடன் தற்பொழுது வைகை நாகரிகம், தமிழர் நாகரிகம் சொல்ல தொடங்கியிருக்கார். அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ண ஐஏஎஸ் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாரு? இது வந்து வடக்கு இருந்துதான் எல்லாமே தமிழர்கள் உட்பட எல்லாமே வந்தான்னு சொல்லும்போது, இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, 60,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்க மானுடம், லட்சக்கணக்கான ஆண்டு காலமாக மானுடம் இங்கே வாழ்ந்ததற்கான ஹோமோ சேப்பியன்ஸ் இங்க இருந்ததற்கான தரவுகள் தமிழ்நாட்டில்தான் உள்ளது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. தொடக்கத்தில் 2 பேர் ஒன்றாக பயணிப்பது போல தோன்றினாலும் கூட, ஆனால் நீங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் இப்போ தன்னத்தனியாக இல்ல நம்ம பாலகிருஷ்ணனோ அல்லது இது அவர் போன்ற வைக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து புரிதல் இல்லாம வைக்கிறாங்க அப்படின்னு பேச தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறதா இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. அதனால அந்த தொடக்கத்துல இருந்து நான் சொல்ல வேண்டியதா போச்சு. அப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் இப்பொழுது தமிழர்கள் விழிப்பு பெற்று விட்டார்கள். நீங்க தொல்லியல் சார்ந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க தெரிஞ்சதுக்கு பிறகு தற்பொழுது மிக கவனத்தோடு அவர்கள் வந்து இப்பொழுது வந்து உண்மையை சொல்ல தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமான ஒன்று. அதற்கு நம்ம நன்றியும் பாராட்டை நம்ம தெரிவிச்சுக்குவோம். நம்ம அதைத்தான் சொல்றோம். நீங்க எந்த மொழியாளராக இருங்க, தமிழை ஆய்வு செய்யுங்கள். ஆனால் உண்மையை சொல்லிக் கொடுக்கணும் தான் நம்ம கேட்கிறோம். அதற்காக தான் நம்ம வந்து விமர்சனங்களை நம்ம வைக்க வேண்டியதா. ஆனா இப்ப பாலகிருஷ்ண ஐஏஎஸ்க்கு இப்ப இது முரண்படுது. அவருடைய வரலாற்றுக்கு முரண்பட தொடங்கி இருக்குன்னு பார்க்கிறோம். இது என்ன ஒரு நம்ம மாற்றத்தை பார்க்க வேண்டியிருக்குன்னா, இன்னும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த கீழடி ஆய்வறிக்கையில் நான் அவர்கள் கேட்கக்கூடியதை வந்து நான் மாற்ற முடியாதுன்னு கூட அந்த உரையில சொல்லியிருக்காரு. அதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது கான்செப்டையே மாத்துறாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்ன கான்செப்டை மாத்துறாங்கன்னு இது வரைக்கும் அமர்நாத் ராமகிருஷ்ணா விளக்க